கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரம் இல்லை, ஆகாயில் நம்ம படித்தோம், அங்கே முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே இந்த ஆண்டிலே நம்மை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அப்போ இங்க பார்க்கிறோம், முந்தின சீரை பார்க்கிலும் ஆண்டவர் இந்த நம் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேவன் நம்ம கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்திலும் கர்த்தர் இந்த வருஷத்தில் என்ன செய்ய போறாரா? நற்சீர் உண்டாகும்படி கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்க போகிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்போ இதுவரைக்கும் ஆண்டவர் கொடுத்ததெல்லாம் சீர் தான். ஆனால் ஆண்டவர் இந்த வருஷத்தில் கொடுக்க போகிறது என்னதான்? நற்சீர். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறத நினைக்கும் போதே நாம் எப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுன்னே தெரியல. அவ்வளவாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் இந்த 2025 ஆண்டவர் சொல்கிறாரு, அது கொஞ்சம்தான் மகளே, ஆனால் இந்த வருஷத்தில் நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்? நற்சீர் உண்டாக செய்ய போகிறேன். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தேவன் கொடுத்திருக்கிற அவருடைய திருச்சபையிலே நன்மையானவைகளை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமாம், நம்ம குடும்பத்தில் நல்லது நடக்கும், நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும், ஊழியத்தில் நல்லது நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்திராத நன்மையான காரியங்களை ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் அவர் செய்து கொண்டே இருப்பார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்போது ஆண்டவர் செய்ய போகிற அந்த நற்சீர் என்ன என்று சொல்லி நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கின்றோம். அதே எரேமியா, அதே எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படி உங்களுக்கு நன்மை செய்ய போறேன், உங்களுக்கு எப்படி நான் நற்சீர் உண்டாக்க போகிறேன், நீங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த 2025 நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்று சொன்னால், இங்க சொல்றாரு, என் கரத்தை நான் உனக்காக என்ன செய்வேன்? உயர்த்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யறதுக்கு கர்த்தர் என்ன செய்ய போறாராம்? அவருடைய கரத்தை தேவன் உயர்த்த போகிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நம்ம குடும்பத்தில் நன்மை செய்ய, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மை செய்ய, நமக்கு தேவன் நன்மை செய்ய, தேவன் தம்முடைய கரத்தை நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய திருச்சபைக்காக தேவன் தம்முடைய கரத்தை உயர்த்த போகிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரம் சாதாரண கரம் அல்ல, அது பலத்த கரம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கரம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்போ அந்த கரத்தை ஆண்டவர் நமக்காக என்ன செய்ய போறாராம்? உயர்த்த போகிறார். ஆண்டவருடைய கரம் உயர்த்தப்பட்டால் என்ன நடக்கும்? யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போமா? இந்த நாளை நினையுங்கள், கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் பாருங்க, இங்க சொல்றாரு, ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். அப்போ இங்கே இந்த யாத்திரையாகம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது அவருடைய பலத்த கரம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய கரம் எதற்காக உயர்த்தப்படுகிறது? ஆண்டவருடைய கரம் உயர்த்தப்படும் போது நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, பாருங்க, 400 ஆண்டுகள் எகிப்திலே அடிமையாக இருந்த அந்த இஸ்ரவேல் மக்களை தேவனுடைய
பலத்த கரத்தினால கர்த்தர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 400 வருஷங்கள். மொத்தம் அவங்க எகிப்தில் இருந்தது 430 ஆண்டுகள். அதில் அந்த 30 ஆண்டுகள் நல்ல சுகமாக வாழ்ந்தாங்க. ஏன்னா அப்போ யோசேப்பு அந்த தேசத்தினுடைய ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே யோசேப்பு வைக்கப்பட்டு இருக்கிறார். அதனால அவர்கள் சுகமாய் வாழ்கிறார்கள். யோசேப்பினுடைய காலத்துக்கு அப்புறம் அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக பார்வோன் அவர்களை கொண்டு போகிறான். ஏன்னா இவங்க தேசத்தில் பெருகி விட்டார்கள். இப்படியே விட்டா எகிப்து தேசம் என்ன செஞ்சோம்? இந்த இஸ்ரவேல் மக்களால் நிரம்பி விடும். ஆகவே இவர்களை ஒடுக்க வேண்டும், இவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பாருங்க, அந்த பார்வோன் இந்த இஸ்ரவேல் மக்களை என்ன செஞ்சானா? அடிமைகளாய் மாற்றி விட்டான். நமக்கு தெரியும் அதெல்லாம். அவங்க மிகவும் வேதனையை அனுபவித்தார்கள். வேதத்தில் வாசிக்கும் போது அவர்கள் ஜீவன் அவர்களுக்கு என்னவானதான்? கசப்பாய் மாறி போனது. வாழறதை விட செத்து போனா நலமா இருக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் போனார்கள். அவர்கள் நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே யாத்திராகமத்தின் புத்தகத்தில் அவர்களுடைய அந்த சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 10 - 12 வரைக்கும் வாசிங்க. அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் பாருங்க, இங்க சொல்றான் பார்வோன் அவர்கள் பெருகாதபடிக்கு, தேசத்தை விட்டு அவர்கள் போய்விடாதபடிக்கு, அவர்கள் தொடர்ந்து இந்த தேசத்திலேயே அடிமையா இருக்கும்படிக்கு நாம் உபாய தந்திரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செஞ்சான்? எகிப்தில் பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யணும்? கொன்று போட வேண்டும் என்று திட்டம் தீட்டினான். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பயங்கரம். அவங்க பெருகக்கூடாது, அவங்க இப்படியே அடிமைத்தனத்தில் இருக்கணும். ஒருவேளை இத்தனை ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையில் கூட எத்தனையோ விதத்தில் பிசாசு உங்களை அடிமைத்தனத்துக்குள்ளாய் வைத்திருந்திருக்கிறான். ஒருவேளை பாவத்தின் அடிமைத்தனம், சாபத்தின் அடிமைத்தனம், கடன் என்கிற ஒரு அடிமைத்தனம், வியாதி என்கிற ஒரு அடிமைத்தனம், பிசாசின் பிடியினாலே பிடிக்கப்பட்ட பலவிதமான அடிமைத்தனமான வாழ்க்கை. இல்லை, இவங்க விடுதலை ஆயிடவே கூடாது. இவங்க இப்படியே கண்ணீரில் இருக்கணும், வேதனையில் இருக்கணும், வறுமையில் இருக்கணும், தரித்திரத்தில் இருக்கணும், ஏழ்மையில் இருக்கணும். இப்படியே இவர்கள் காணப்பட வேண்டும். இவர்கள் வளரக்கூடாது, இவர்கள் பெருகக்கூடாது, இவர்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி சாத்தான் ஒருவேளை பார்வோனை போல உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரம் இந்த வருஷத்துல அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க போகிறது. ஹல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் தம்முடைய கரத்தை உயர்த்தி இருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில இனி அடிமைத்தனம் இல்லாதபடிக்கு தேவன் அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படிக்கு தேவனுடைய கரம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. நீங்க வாசித்தீங்கன்னா அவர்கள் இடுகிற, அதாவது அவர்கள் ஆண்டவர் சொல்றாரு, அதே யாத்திராகமத்துல 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 3:7 வாசிங்க. என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளை நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் எகிப்தில் படுகிற அந்த அடிமைத்தனத்தினால அவர்கள் படுகிற வேதனைகளை, அவர்கள் சிந்துகிற கண்ணீரை,
அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வேதனையோடு சோதரி என்னை நோக்கி முறையிடுகிற அந்த கூப்பிடுதலை நான் என்ன பண்ண கேட்டேன். அவருடைய பெருமூச்சை கூட நான் அறிஞ்சிருக்கிறேன். ஒருவேளை இத்தனை ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படிதான் இருந்திருக்கலாம். ஒருவேளை கண்ணீர், வேதனை, துக்கம், வியாதினால, வறுமையினால, தரித்திரத்தினால, கடனினால, ஒருவேளை பலவிதமான போராட்டங்களினால, பிரச்சனைகளினால, நீங்களும் கூட இஸ்ரவேல் மக்கள் மாதிரி மிகுந்த வேதனை அனுபவித்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரே எனக்கு எப்பொழுதையா விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி உங்கள் உள்ளம் விடுதலைக்காக ஏங்கி இருக்கலாம். எப்பொழுது என் வாழ்க்கையில இந்த சூழ்நிலை மாறும், எப்பொழுது இந்த போராட்டத்திலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த கடனிலிருந்து, இந்த வறுமையிலிருந்து, இந்த தரித்திரத்திலிருந்து, இந்த ஏழ்மையிலிருந்து, இந்த தோல்வியிலிருந்து, இந்த அவமானத்திலிருந்து, இந்த நிந்தையிலிருந்து எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் கண்ணீர் விட்டு கதறி இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, மகளே மகனே, நீ படுகிற வேதனையை நான் கண்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். நீ அடிமைத்தனத்துக்குள் இருந்து முறையிடுகிற அந்த முறையிடுதலை நான் கேட்டேன். உன்னை சத்துருக்கள் ஒடுக்குகிறதை, இல்லை சத்துருக்களால நீ நிந்தைகளை, அவமானங்களை, போராட்டங்களை, பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறதை நான் அறிந்தேன். ஆகவேதான் இந்த 2025 உன்னை விடுதலையாக்கும்படி நான் என்னுடைய கரத்தை உயர்த்தி இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவும் எத்தனை வருஷமா? 400 ஆண்டுகள் அந்த வேதனை இஸ்ரவேல் மக்கள் அனுபவித்தார்கள். இல்லை சொல்லப்போனால் 400 வருஷத்தில் எத்தனையோ தலைமுறைகளை என்ன பண்ணியிருக்கோம், வந்திருக்கும். அந்த அவர்கள் மாத்திரம் இல்லை, அவர்கள் பிள்ளைகள், அவர்கள் பேர பிள்ளைகள், இல்லையா, அந்த 400 ஆண்டுகள் அந்த எகிப்திலே மிகுந்த உபத்திரவத்தை அனுபவித்தார்கள். ஆனால் கர்த்தர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களை விடுதலை ஆக்கினார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த வருஷம் உங்களை தேவன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய கரத்தை உயர்த்தி இருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி 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 நன்றி. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். எல்லாரும் என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்கள் எல்லாருக்கும் விடுதலையை, வெற்றியை ஆண்டவர் கொடுக்கும்படி தம்முடைய கரத்தை கர்த்தர் உயர்த்தியிருக்கிறார். இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றியின் ஆண்டாய் காணப்படும். இந்த வருஷம் உங்களுக்கு விடுதலையின் ஆண்டாய் காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது உமது வலதுகரம் பகஞ்சனை நொறுக்கி விட்டது. எல்லாரும் ஒரு அலையிலே சொல்லாமா? பாருங்க, ரெண்டாவது ஏன் ஆண்டவர் தன்னுடைய கரத்தை உயர்த்தி இருக்கிறார்னா, இங்க சொல்ற நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க மாத்திரம் இல்ல, பகஞ்சனை கர்த்தருடைய கரம் என்ன பண்ணுமா? நொறுக்கி போடும். ஆமென், அல்லேலூயா. ஆமா, அதுக்காக ஆண்டவர் தன்னுடைய கரத்தை உயர்த்தி இருக்கிறாராம். பாருங்க, பார்வோனையும் அவன் சேனைகளையும் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தில் என்ன பண்ணாரு? ஆண்டவர் நொறுக்கி போட்டார். இல்லை ஒருத்தனை தப்பலை. ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுத்து உங்களை அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போய் உங்களுக்கு பல விதத்தில் தீமை செய்து நீங்கள் பெருகாதபடி, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடி உங்களுடைய ஆசீர்வாதங்களை கெடுத்து போட்ட அந்த சத்துருவை, அந்த பொல்லாத மனிதர்களை தேவன் இந்த வருஷத்தில் நொறுக்கி போடுவார். ஆமேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமாம், நீங்கள் வளர முடியாதபடி,
நீங்க உயர முடியாதபடி, நீங்க ஆசீர்வதிக்க முடியாதபடி, உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், திருச்சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்த அந்த பகைஞர்களை தேவன் நொறுக்கி போடும்படி கர்த்தர் தம்முடைய கரத்தை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆமாம், கர்த்தர் நொறுக்கி போடுவார். ஆமாம், இதுவரைக்கும் நீங்களா எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பீங்க, எப்படி ஆகிலும் விடுதலை கிடைச்சிடாதா, உங்களால் ஆன எல்லா விதத்தில் முயன்று பார்த்துருப்பீங்க, ஆனால் தோல்வியை சந்தித்திருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் இந்த வருஷத்தில் அவரே உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், உங்கள் பகைஞனோட நீங்கள் யுத்தம் பண்ண போகிறதில்ல, கர்த்தரே உங்களுக்காக என்ன பண்ணுவாராம், யுத்தம் பண்ணும்படி தம்முடைய கரத்தை உயர்த்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் கர்த்தருடைய கரம் நம்முடைய பகைஞர்கள் எல்லாரும் என்ன செய்யுமா, அது நொறுக்கி போடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக தேவன் தம்முடைய கரத்தை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். நீங்கள் இன்னும் 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது எதுக்காக தேவனுடைய கரத்தை உயர்த்தி இருக்கிறாரா? 1 நாளாகமும் 4:10 வாசிக்கலாம். ஆமென். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எதுக்காக தேவனுடைய கரம் உயர்த்தப்பட்டிருக்கான்? இங்க சொல்றாரு, யாபேஸ் ஜெபித்தான், தேவரீர் உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டானா. அந்த நாளிலிருந்து கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. அவன் வேண்டிக் கொண்டபடியே தீங்கு அதுக்கப்புறம் அவனை துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் யாபேஸ் ஆசீர்வதித்து அவன் எல்லையை ஆண்டவர் பெரிதாக்கினார். அல்லேலூயா. எதனாலயா? கர்த்தருடைய கரம் யாபேசின் மேல் என்ன பண்ணதான், அமர்ந்தது. ஆமாம், இந்த 2025க்குள்ள பிரவேசித்திருக்கிற உங்கள் மேலே கர்த்தருடைய கரம் அமரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் உங்க மேலே இருக்கிறதுனால என்ன நடக்கும் தெரியுமா? எந்த தீங்கும் உங்களை துக்கப்படுத்தவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை கடந்த காலங்களில் எத்தனையோ விதத்தில் நீங்கள் தீங்கை அனுபவித்திருக்கலாம், எத்தனையோ ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். ஒருவேளை எத்தனையோ மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களுக்கு தீங்கு செய்திருக்கலாம். ஆமாம் ஐயா, எப்பொழுது இந்த தீமை, எப்பொழுது இந்த போராட்டம், எப்பொழுது இந்த பிரச்சனை, எப்பொழுது இந்த பலத்த சத்துரு அழிக்கப்படுவான், எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் ஏங்கி இருக்கலாம். ஸோ சத்துருவால, ஒருவேளை பொல்லாத மனிதர்களால், பொல்லாத பிசாசால எத்தனையோ விதத்தில் நீங்கள் தீங்கை அனுபவித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இனி அந்த சத்துருவனை தொடவே முடியாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? என் கரம் உன் மேலே இருக்கும், என் கரம் இந்த திருச்சபையின் மேலே இருக்கும், என் கரம் உன் குடும்பத்தின் மேலே இருக்கும், என் கரம் உன் பிள்ளைகள் மேலே இருக்கும். உனக்கு தீங்கை கொண்டு வந்த அந்த சத்துருவை நான் நொறுக்கி போட்டிருக்கிற ஆண்டு இந்த ஆண்டு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது, இல்லை, தீங்கு உன்னை வேதனைப்படுத்தாது, தீங்கு உனக்கு கண்ணீரை வரவழைக்காது. ஒருவேளை கடந்த காலங்களில் எத்தனையோ இழப்புகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிப்பட்ட ஒரு பெரிய இழப்பு என் வாழ்க்கையில். கவலைப்படாதீங்க, கர்த்தர் அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. சோதரம். எப்படி யோபு இழந்ததெல்லாம் திரும்ப கொடுத்தார். ஏன்னா சத்துரு என்ன பண்ணிட்டான், யோபுக்கு இருந்ததெல்லாம் எடுத்துட்டான். ஆனால் ஆண்டவர் திரும்ப இரட்டத்தனையா யோபுக்கு கொடுத்த கர்த்தர் என்ன பண்ணாராம், ஆசீர்வதித்தார். ஸோ சத்துரு யோபுவை மிகவும் தீங்கை யோபுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தான். ஆனால் பாருங்க, அந்த சத்துருவை கர்த்தர் அழித்து யோபுவை கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும், உங்கள் குடும்பத்தின் மேலே இருக்கும், இந்த ஊழியத்தின் மேலே இருக்கும். அவருடைய கரம் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா.
உங்களுக்கு முன்பாக உங்களை வெட்கப்படுத்த நினைத்த சத்துருக்கள், உங்களோட போராடின சத்துருக்கள், உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கணும், உங்களுக்கு தீங்கு செய்யணும்னு சொல்லி திட்டம் போட்ட சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக அவர்கள் தாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? உங்களுக்காக கர்த்தர் தன்னுடைய கரத்தை உயர்த்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்காக கர்த்தர் தம்முடைய கரத்தை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிங்க. 24:50. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு தம்முடைய சீஷர்கள் எல்லாருக்கும் தரிசனமானார். இப்போ அவங்க எல்லாரையும் பெத்தானியா வரைக்கும் அழைத்து போய் தம்முடைய கரங்களை உயர்த்தி எல்லா சீஷர்களையும் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கடைசியா தான் பரமேறி போவதற்கு முன்பாக இல்லை, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் மனுக்குலத்தினுடைய பாவத்துக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னையே பலியாய் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. ஆமாம், இந்த உலகத்தில் அவர் பிறந்தது சரித்திரம், அவர் வாழ்ந்தது சரித்திரம் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தது சரித்திரம். இதை எவனும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆமாம், ஒருவேளை உலகத்தில் எத்தனையோ மகான்கள் பிறந்திருக்கலாம், ஆனால் அவர்கள்லாம் பிறந்தார்கள், மரித்தார்கள், அதோடு அவங்க கதைலாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ மரித்தேன், சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவராய் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த உயிர்த்தெழுந்த மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கடைசியாக தன்னுடைய சீஷர்கள் எல்லாம் அந்த பெத்தானியா வரைக்கும் அழைச்சிட்டு போயிட்டு தன்னுடைய கரத்தை உயர்த்தி அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணாரா? பிளஸ் பண்ணினார். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஏன் இந்த கர்த்தருடைய கரம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது அப்படின்னா, இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களை, உங்கள் குடும்பத்தை, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படி அல்லேலூயா ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிச்சதுனால அதுக்கப்புறம் இதுவரைக்கும் சாதாரணமாக இருந்த அந்த சீஷர்கள்லாம் தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் மனிதர்களால் அற்பமாக எண்ணப்பட்ட அந்த சீஷர்கள்லாம் அற்புதம் செய்கிறவளாய் மாறி போனார்கள். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஸோ இதுவரைக்கும் பாருங்க, வல்லமையற்றவர்களாக இருந்த அந்த சீஷர்கள்லாம் தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டு தேவனுக்காய் பலத்த அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற வல்லமையினால் நிரப்பப்பட்ட தேவ மனிதர்களாய் மாறி போனார்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அந்த கரம் இந்த 2025 உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க போகிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமாம், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அவர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அவர் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். இதுவரைக்கும் இருந்ததை விட உங்கள் வியாபாரத்தில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் தேவனுடைய உயர்வை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஒருவேளை இது வரைக்கும் கொஞ்சம் சம்பளம் என்ன பண்ணுறதுனே தெரில, நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த 2025 நிரம்பி வழியும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஆமாம், உங்கள் கரம் கொடுக்கும். அநேக ஊழியங்களை உங்கள் கரம் தாங்கும். ஆமாம், அநேக எளிய ஜனங்களை உங்கள் கரம் தாங்கும். ஆண்டவர் பொருளாதாரத்தில் சோதரம் தம்முடைய வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் இந்த 2025 கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. அல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் இந்த கால வேளையில் தம்முடைய கரத்தை உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரா? அவர் உயர்த்தி இருக்கிறார். அன்னைக்கு சீஷர்களை மாத்திரம் இல்லை, இந்த கால வேளையில் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அதே ஆசீர்வதிக்கிற கரத்தினால ஆண்டவர் இந்த கால வேளையில் உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால இதுவரைக்கும் இருந்த மாதிரி இனி நீங்க இருக்க போறதில்லை. கர்த்தர் தம்முடைய வல்லமையினால, தம்முடைய கிருபைகளினால, தம்முடைய வரங்களினால, தம்முடைய எண்ணற்ற ஆசீர்வாதங்களினால தேவன் உங்களை நிறைத்து, உங்களை கொண்டு தேவன் இந்த பூமியில வல்லமையான காரியங்களை, பலத்த காரியங்களை ஸ்தோத்திரம் அவர் இந்த ஆண்டில அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் கர்த்தரால் உயர்த்தப்படுவீர்கள், நீங்கள் கர்த்தரால் பயன்படுத்தப்படுவீர்கள். கர்த்தரை உங்களை கொண்டு இந்த வருஷத்தில் சோதர கோடிக்கணக்கான மக்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் நீங்கள் இருக்கும்படி தேவன் உங்களை, உங்கள் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து கர்த்தர் பயன்படுத்த போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக தான் ஆண்டவர் தம்முடைய கரத்தை என்ன பண்ணியிருக்கிறாரா, அவர் உயர்த்தி இருக்கிறார். ஒருவேளை இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை பாஸ்டர், நானும் பிறந்ததிலிருந்து இந்த நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில் எத்தனையோ வேதனையை, துன்பத்தை, கண்ணீரை நான் பார்த்து என் வாழ்க்கையை வெறுத்து போன ஒரு நிலைமையில் நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தன்னுடைய கரத்தை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்கள் போகிற இடங்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். சோதரம், நீங்கள் எதிர்பார்த்த அந்த நன்மைகள், நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள், நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுகள், நீங்கள் எதிர்பார்த்த மேன்மையை ஆண்டவர் இந்த வருஷத்தில் தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் தன்னுடைய கரத்தை உயர்த்தி இருக்கிறார். நீங்கள் பெருகாதபடிக்கு இல்லை, உபாயத்தந்திரம் செய்த சாத்தானுடைய வல்லமைகளை கர்த்தர் அழித்து போட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், எனக்கு பிள்ளையே இல்லை பாஸ்டர், கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுப்பார். ஆமாம், எனக்கு ஆத்துமாக்களே இல்லை, கர்த்தர் திரளான ஆத்துமாக்களை ஆண்டவர் நம்முடைய திருச்சபைக்கு, கிளை ஊழியங்களுக்கு, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியத்தில் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா பெருகாதபடி உபாயத்தந்திரம் செய்த சாத்தானை கர்த்தர் அழித்தார். அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை சோதரம், பகஞ்சனை கர்த்தர் நொறுக்கி போட்டார். அதோடு மாத்திரம் இல்லை, தீங்கு இந்த வருஷத்தில் உங்களை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் தம்முடைய கரத்தை உங்கள் மேலே வைத்து தேவன் உங்களை எல்லா தீங்குக்கும் ஆண்டவர் விலக்கி காப்பார். அல்லேலூயா. 121 சங்கீதத்தில் பார்க்குறோம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உங்களை காப்பார். உங்கள் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் காப்பார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் காப்பார். உங்கள் பிரயாணங்களில் கர்த்தர் காப்பார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் வேலியடைத்து கண்மணி போல கர்த்தர் காத்து கொள்ளுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக கேட்டோம், அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி தன்னுடைய கரத்தாண்டவர் உயர்த்திருக்கிறார். இந்த காலை வேளையில் அந்த ஆசீர்வதிக்கிற கரம் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இன்று முதல் அவர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி தம்முடைய கரத்தை நீட்டி உங்களை ஆசீர்வதித்து கொண்டு